ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்டியானது, சத்து உள்ளது. இது எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த பொரியல் சாதத்து கூட அப்படியே பணிஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பீர்க்கங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கசக்கு தான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம், வரமிளகாய், பூண்டு, அப்புறம் தக்காளி. அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சிட்ருக்கிறப்பவே இது கூட வரமிளகாய் 3, சீரகம், பூண்டு தட்டி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்படி சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வாசம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை சேர்த்தணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பீர்க்கங்காயெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ பீர்க்கங்காயெல்லாம் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து கொடுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் உப்பு நிறையக்கனா போட்டுறாதீங்க. இது வதங்கி வர்றப்போ சுருண்டு வரும், அப்போ பாதி ஆயிரும். அதனால் உப்பு கசப்பாயிரும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா பத்தலைன்னா அதுக்கப்புறம் வேணால் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்திக்கோங்க. பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் இது நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதுக்கு தண்ணியெல்லாம் விட தேவையில்லை. அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்தால் ஒன்றும் அடி பிடிக்காது. இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது நம்ம ஆவிலேயே நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இப்படி நடுவில் அப்பப்போ கலந்து கொடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 2 டைம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. காயும் நல்லா சுருண்டு வந்திருக்குது. தண்ணி கூட எல்லாம் வத்திருச்சு பார்த்துங்க. இப்போ ஒரு காய் எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நசுக்கி பார்த்தா பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு. பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பொரியலை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா சத்தானது, எல்லோரும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஸ்மெல்லோட நல்ல பொரியல் இப்போது பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் பூண்டை நல்லா தட்டி போட்டு சீரகம்லாம் சேர்த்து செய்யுங்க. நல்லா மணமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது வந்து சாம்பார் சாதத்து கூட, ரசம் சாதத்து கூட, எல்லா சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.